ஹாய் நண்பர் நண்பீஸ், வெல்கம் பேக் விக்கிவியூஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு ஃபோர்த் T20 மேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூவு வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து இந்த மேட்ச் வந்து ஃப்ரீயாக விளையாடினாங்க. பிகாஸ் 3 மேட்ச் ஆல்ரெடி 5 மேட்ச் சீரிஸ் 3 மேட்ச் இந்தியா வின் ஆகிட்டாங்க. இப்போ வந்து நியூசிலாண்டுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் T20 வேர்ல்ட் கப் தான், ஏன்னா இந்தியாவில் தான் இருக்குது. பட் அது வந்து அவங்க வந்து ஃப்ரீ மைண்ட் செட்டில் ஆடினாங்க. கண்டிப்பாக ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. நியூசிலாண்டோட டீம் போலிங் ஆகட்டும், பேட்டிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும் கண்டிப்பாக நல்லாவே ஆடினாங்க. இந்தியா ஆல்சோ சேசிங் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டாஸ்லேருந்து ஆரம்பிப்போம். டாஸில் வந்து வைசாக்ல நடந்தது. வைசாக்ல வந்து இது ஈவினிங் கேமு. கண்டிப்பாக எந்த டீம் டாஸ் வின் பண்ணால் போலிங் தான் சூஸ் பண்ணாங்க தெரியும். இந்தியா வந்து வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்படியே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வருவோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நியூசிலாந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. டிம் சைஃபர்ட்டோ கான்வேவோ கண்டிப்பாக வேறு லெவலில் பேட்டிங் ஆடினாங்க. ரெண்டு பேருமே அதிரடியாக ஆடி பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணி 71 ரவுண்ட்ஸ் அவுட் ஆகாமல் ஆடினாங்க. அட் லாஸ்ட் 8 ஓவர்ஸ்க்கு 100 ரன் பார்ட்னர்ஷிப்பில் விக்கெட் விழுந்தது. அட் லாஸ்ட் கான்வே தான். அதுக்கப்புறம் கப்பல் ஆஃப் விக்கெட்ஸ் லெஃப்டிஸ் ரெண்டு பேருமே அவுட் ஆகிட்டாங்க, கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா. அதுக்கப்புறம் சைஃபர்ட் நல்லாவே வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு போனாங்க டீம் ஸ்கோர் செட் பண்ணுறதுக்கு. அப்புறமா அட்லாஸ்ட் டேரன் மிச்சல் வந்து சரியான ஒரு கேமியோங்க, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 19 balls 39 ரன்ஸ் அடிச்சு அட்லாஸ்ட் அவங்க டீம் ஸ்கோர் வந்து 215 ரன்ஸ் அடித்தாங்க. செட் பண்ண டார்கெட் வந்து பிக் ஸ்கோர் தான், கண்டிப்பாக வேணும். பிக் ஸ்கோர் தான், ஏன்னா இந்தியா வந்து ஆல்ரெடி சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸில் பிக் ஸ்கோர். பட் இது 215 வந்து ஹையஸ்ட்டு. அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் வருவோம். செகண்ட் இன்னிங்ஸில் என்ன ஆச்சுன்னா, ஓப்பனிங்கில் வந்து அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சன் இறங்கினாங்க. பட் அபிஷேக் சர்மா வந்து டெக் அவுட் ஆகிட்டார் இந்த சீரீஸில் ரெண்டாவது வாட்டி டெக் அவுட் அவர். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சனும் சூரியகுமார் யாதவ் நல்லாவே ஆடினாங்க. பட் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தார், ஏன்னா வந்து அவர் மேலே ஒரு கொஷன் மார்க். ஏன்னா 3 மேட்ச்சுமே சரியாக ஆடல. இஷான் கிஷன் நல்லாவே ஆடிட்டார். பட் இப்போது இந்தியன் டீமில் வந்து செலக்ட் ஆன வேர்ல்ட் கப்புக்குன்னா வந்து அவர் தான் ஃபஸ்ட் சாய்ஸு. ஆனால் இருந்தாலும் அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப புவராக இருந்ததுனால அவர் மேலே ரொம்பவே வந்து அவருக்கு வந்து டிப்ரெஸ் ஆகிட்டார். ஏன்னா வந்து அவர் பிளேஸ் வந்து தக்க வச்சுக்கணும். அவர் வந்து இன் அண்ட் அவுட்டு, ஃபார்வர்ட் போய் ஆடுறாரு, பேக் ஃபுட்டில் ஆடுறாரு, அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. பட் அட்லீஸ்ட் 15 balls 27 ரன்ஸ் அடிச்சிருந்தார். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் நல்லாவே பார்ட்னர்ஷிப் ஆடி நல்லாவே ஸ்கோர் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் வந்து சிவம் டூபே வந்து வேறு லெவலில் மான்ஸ்டரஸ் சிக்ஸுங்க, ஹைட் 6 102 மீட்டர்ஸு, 94 மீட்டர்ஸு, கண்டிப்பாக வேறு லெவலில் பேட்டிங் ஆடினார். சிவம் டூபேயோட ஸ்கோர் வந்து 23 balls 65 ரன்ஸு, 7 6s 3 4s, வேறு லெவலில் ஆடினார். அவர் கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் கோயிங் ஃபார்வர்டு T20 வேர்ல்ட் கப்பு. நல்லா ஆல்ரவுண்டரு. சிஎஸ்கே ஃபேன்ஸும் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஏன்னா வந்து அவர் சிஎஸ்கேல இருக்கார் இல்லையா, அதனால தான். அட்லாஸ்ட் வந்து வேறு லெவலில் பேட்டிங் ஆடி அர்ஷித் ராணாவும் சிவம் டூபேவும் லாஸ்ட்டில் 27 balls 63 ரன்ஸ். சிவம் டூபே இருக்கிற மேட்ச் வந்து கண்டிப்பாக இந்தியா வந்து கான்ஃபிடன்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா சேசிங் வந்து அவர் வந்து வேறு லெவலில் பேட்டிங் ஆடிருந்தார், வேறு ரேஞ்சில் ஆடிருந்தார். கண்டிப்பாக எல்லா ஓவர்லேயும் அடித்தார். வைசாக்கே சுற்றி காமிச்சார் கண்டிப்பாக நியூசிலாந்து போலருக்கு. அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அர்ஷித்தனை அடித்து மேட் ஹென்ரி கையில் பட்டு ரன் அவுட் ஆயிடுச்சு. அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆகிட்டார். அவர் இருந்தால் கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ஸாக இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக சேஸ் பண்ண முடியும், கேம் சேஞ்சராக இருந்திருப்பார். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச் வந்து திருவனந்தபுரம். நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணோன்னு இருக்கேன். ஏன்னா அவரோட ஹோம் கிரவுண்டு, கண்டிப்பாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்புகிறோம். அவர் நெக்ஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுவாரா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அட் லாஸ்ட்டு நியூசிலாந்து won by 50 ரன்ஸு. நல்லாவே இருந்தது மேட்ச்சு. பட் நியூசிலாந்து டீம் வந்து நல்லாவே ஆடினாங்க. கண்டிப்பாக கோயிங் ஃபார்வர்டு வேர்ல்ட் கப்புக்கு நல்ல ஒரு ப்ரிப்ரேஷனாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. இந்த மேட்ச் எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்க்குற எல்லாருமே, வீடியோ பார்க்குறவங்களாம் இல்லை, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.